வாசிக்கலாமா? John chapter 2 verses 4. எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கண்களை போடுவோம். தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் வேலையிலும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். என் வேலை இன்னும் வரவில்லை என்கிற வார்த்தையின் விளக்கத்தை, மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக, அடியார்களை மறைத்து பேசுவதாக, இடைப்படுவதாக, தொடர்ந்து கர்த்தர் வெளியே காலையில் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். முன்னரையிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த வேதத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு அவருடைய சீசர்களும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்படும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே திராட்சை ரசம் குறைபடுகிறத நாம் பார்க்க முடிகிறது. திராட்சை ரசம் குறைபடும் போது இயேசுவின் தாயாகிய மரியாதை என்ன பண்றாங்க? திராட்சை ரசம் குறைபட்டுருச்சுன்னு சொல்லி இயேசுங்கிறத தெரிவிக்கும்படியாக அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் சோதரர் வேலைக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்க போய் வெளியில் இருக்கிற கர்சாணிகளை உள்ள கொண்டு வந்து தண்ணீராக நிரப்புங்க என்று சொல்லி நிரப்ப வைத்த பின்பு, அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட பின்பு கர்த்தர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி திருமணத்துக்கு வந்து எல்லாருக்கும் அதை பகிர்ந்தளிக்கும்படி செய்கிறார். அப்படி காரணமூடியிலே முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கைதிகள் சொல்லுங்க அல்லேலூயா. நன்மையான நாளில மேல சகோதரே சகோதரியே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னைக்கு நாம ஆண்டோடைய வேலையை குறித்து நம்ம சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த கால வேளையில அருமையான சகோதரே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல ஆண்டோட நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது, எப்ப எனக்கு அற்புதம் செய்யப்படுங்க, எப்ப எனக்கு வழி திறக்கப்படுங்க, எப்ப என் காரியத்தை கைப்பிடி வர பண்ண போறீங்க, எப்ப தடையை எடுத்து போட போறீங்க, எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், எவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனை, எவ்வளவு நாளைக்கு இந்த பாடுகள், வேலை ஸ்தலத்தினால பொறுத்துக்க முடியல, அவங்க கொடுக்குற தொந்தரவு எல்லாம் சகித்துக் கொள்ள முடியல, வீட்டுல எனக்கு கொடுக்குற கஷ்டத்தை, வலுவை, பாரத்தை என்னால தாங்கிக்க முடியல, சுமக்க முடியல, நான் எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது அப்படின்னு பல யோசனைகளோடு, மனபாரங்களோடு, கஷ்டத்தோடு, பல பிரச்சனைகளோடு, குழப்பத்தோடு இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கோம். கைதிகள் அழிய சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் வேதத்தில் பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அருமையான மகனே மகளே, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. உன் வாழ்க்கையில சில தாமதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேலை வரணும். கர்த்தருடைய வேலைக்காக ஆண்டவர் என்ன பண்ண உன்னை வெயிட் பண்ண வைக்கிற, அப்படி பொறுத்திருக்க வைக்கிற வேதத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஒரு நாள் பேசுற, நான் மகாபரிய கேடகமும் மரணமா இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? அல்லேலூயா. அது கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உங்களுக்கு கர்ப்பத்தை தரையை தருவேன். ஆண்டவர் நீங்க வாக்கு பண்ணீங்க, என்னை அழைச்சிங்க, நான் வந்துட்டேன். ஆனா இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. நல்ல கவனிக்கிறீங்களா? என் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், ஜெயேஸ் இருக்கிறான், அவனை நான் எனக்கு பிள்ளையா வச்சுக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு பிள்ளையா இருப்பான். கைதிகள் சொல்லுங்க. அர்த்தம் புரியுது நமக்கு? கர்த்தர் ஒரு குறித்த வேலையை வச்சிருக்கிறார்.
குறித்த நாள்ல ஒரு கர்ப்பத்தில் கனி கட்டளையிடணும் ஒரு குறித்த வேலை வச்சிருக்கிறார். அந்த குறித்த வேலை நிறைவேறதுக்குள்ள ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவசரப்பட்டார். புரியலீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் ஒரு குறித்த வேலை வச்சிருக்கிறார். அந்த நாளில் தான் உங்களுக்கு இதை செய்வேன், அந்த நேரத்தில் தான் இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு குறித்த வேலை வச்சிருக்கிறார். அந்த குறித்த வேலை நிறைவேறதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? அவர் நம்ம சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே எப்படி இனிமேல் புள்ள பிறந்தோம், என் வேலை காரணம் என்னன்னு எனக்கு பிள்ளையா வச்சுக்கிறேன். ஆனா கர்த்தர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 15 நாட்களுக்கு கர்த்தர் சொல்ற 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாதி. கைது அணியை சொல்லுங்க பார்க்கலாம். அதை கவனிக்கணும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மலத்திரலை போல, கடற்கரை மலத்திரலை போல ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். கைது அணியை சொல்லுங்க. 15ஆம் அதிகாரத்துல புரிய வச்சார். ஆனா 16ஆம் அதிகாரத்துல சாரா என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாம் வார்த்தையினால அவசரப்பட்டாரு, சாரால் செயல் அவசரத்தை காமிச்சுட்டாங்க, செயல்பட்டுட்டாங்க. ஆபிரகாம் சொன்னாரு, நான் செய்யல. சாரா என்ன பண்ணிட்டாங்க? செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க? தன் வீட்டுல இருந்த வேலைக்காரி ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மனைவியை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்போ இந்த சாரா அவசரப்பட்டு ஆகார மனைவியா கொடுத்ததுனால இஸ்மவேல் ஒரு புள்ள பிறக்கிறான். கைதி ஒரு அழிவு சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்மவேல் 16:12 அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். இஸ்மவேல் எப்படி இருப்பான்? இந்த துஷ்டத்தனம் வாழ்க்கை வாழ காரணம் என்ன? ஆண்டோட வேலை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்ட? அவசரப்பட்டுட்ட. ஆண்டோடைய வேலை, ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய திட்டம் வாழ்க்கையை நிறைவேறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்ட? நீ முந்திக்கிட்ட, நீ அவசரப்பட்டுட்ட. உன் சுய விருப்பத்துக்கு என்ன பண்ணிட்ட? இடம் கொடுத்துட்ட. அப்படி உன் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்தபடினால, உன்னுடைய விருப்பம் நிறைவேறணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டபடினால அங்க என்ன நடக்குது? அங்க ஒரு துஷ்டத்தனம் நடக்குது. அல்லேலூயா. துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை மற்றவங்களுக்கு விரோதமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். கைது அறிய சொல்லுங்க. தேவையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவசரப்பட்டு நாமளா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம பொறுமையா இருக்காம நம்ம அவசரப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கைது அறிய சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா 18-19 அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போறாரு. ஆபிரகாம் வீட்டுக்கு போகும்போது நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கொடுத்த வாக்குறுத்தம் என்ன? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணல் போல ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன்? பெருக செய்வேன். உன் கர்ப்ப பிறகு உனக்கு சுதந்திரவாதி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? வாக்கு தத்துவத்துக்கு எதிர்மறையா நடக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நடக்கிற சம்பவம் எப்படி இருக்குது? எதிர்மாறா நடக்குது. எப்படி நடக்குது? சாராவுடைய வழிபாடு நின்று போயிடுச்சு. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு, அற்று போயிடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வர ஒரு உற்பவ கால திட்டத்துல ஒரு குமாரனை என்ன பண்ணிருப்பேன்? அழைத்துக் கொண்டிருப்பேன்னு சொல்லும் போது சாரா நகைக்கிறாரு. கிழமையா இருக்கிற எனக்கு இது எப்ப இருக்குமோ? ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடுலாம் நின்று போயிடுச்சு, இது எப்படி பிள்ளை பிறக்கும்? கைதி அறிய சொல்லுங்க. இப்ப நடக்கிற சம்பவம் எப்படி இருக்குது? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு எதிர்மாறா இருக்குது. சாதகமா இல்லை. எப்படி இருக்குது? பாதகமா இருக்குது. ஆண்டவர் சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கும் எதிர்மறையா இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைக்கு சாதகமா இல்லை. அதனால இப்போ சாரா என்ன பண்றாங்க? நகைக்கிறாங்க. கிழமையா இருக்கிற எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, இனி பிள்ளை பேரு உண்டாயிருக்குமோ? கைதி குரலையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அங்கதான் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்கிறாருன்னா அது எதிர்மறையா கூட நடக்கலாம். அல்லேலூயா. அது அல்லது உன்னால் பொறுமையா காத்துக்க கூடாமலா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதே நான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுறார். ஒரு அழகிய சொல்லி பார்க்கலாம். நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த வேலை வர வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல, பொறுமையோடு கூட காத்திருக்க முடியல. அந்த வேலை எப்போ வாழ்க்கையில வரும், எப்போ அந்த வேலையை வர்றதுக்கு நான் எப்படி நான் காத்திருக்கிறது, இப்படி வேலைக்கும் நான் காத்திருக்கிறதுக்கும் இன்னும் எவ்வளவு நாள் செல்லும், எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த நிந்தை, எவ்வளவு நாள் இந்த அவமானம், அல்லேலூயா, எவ்வளவு நாளா என் பிள்ளைகள் திருமணத்துக்காக நான் காத்திருக்கிறது, எப்போ என் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டி முடிப்பேன், எப்போ கடனை அடைச்சு முடிப்பேன், எப்போ எனக்கு ஒரு வழி திறக்கும், எப்போ ஆண்டவரே பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த கால வேளையில நீங்களும் நான் நன்றாக அறிய வேணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. கைதுகள் அறிவிய சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரே, சகோதரியே, இந்த கால வேளையில் நீங்களும் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேலைக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். கர்த்தருடைய வேலை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதனால ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாம் வீட்டு வரும்போது சொன்னாரு, ஒரு முற்போக்கால திட்டம் கொடுக்க, ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அந்த திட்டத்தை நீ ஒப்பு கொடுக்கணும். உன் திட்டம் நிறைவேற்ற நீ ஆசைப்படாத, தேவ திட்டம் நிறைவேற்ற ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆபிரகாம் சாரா அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க திட்டத்தை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினாங்க. இஸ்மவேல் ஒரு பிள்ளையாண்டான் பிறந்தான். ஆனா அவன் சோதரவாளி இல்லையே. அவன் குறித்த சொல்லுங்க, அவன் துஷ்ட மனுஷன், அவருடைய கை மற்றவங்களுக்கு விரோதமாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. கைதி சொல்லுங்க. சகோதரி, சகோதரியே, இந்த காலங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சோதரம், கர்த்தருடைய வேலைக்காக நீங்களை நானும் காத்திருக்க வேண்டும். நம்ம வேலையை சொல்லுமா, தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க, நான் உங்களுடைய வேலைக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய வேலையை வாழ்க்கை நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வேலை நிச்சயமாக நாம் வாழ்க்கிறது. வேலையே சொல்லுங்களேன். இப்போ யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாமா? திரும்ப ஒரு வார்த்தை படி. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, வேலை இன்னும் வரவில்லை என்றார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாராள நிலையில நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வேதங்களை பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன. இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்றாரு? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் முதல் வார்த்தை அவருடைய தாய், அவருடைய தாயாகிய மரியாதை பார்த்து சொல்றாரு. ஒரு தாயை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? தாயே, என் வேலை, அந்த வார்த்தை சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, அடுத்த வார்த்தை எனக்கு உனக்கு என்ன. அல்லேலூயா. எனக்கு உனக்கும் என்ன. நீ வந்து எனக்கு என்ன பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, கண்டல் கொடுக்கக்கூடாது. என் வேலை எப்போ வரும்னு எனக்கு தெரியும், அப்பதான் நான் அதை செய்வேன். கைது நிறைய சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய நேரம் வரும், நான் செய்யக்கூடிய நேரம் வரும், அப்பதான் அதை நான் என்ன பண்ண முடியும், என் திட்டத்தை நானே நிறைவேற்ற முடியும். அதுக்குள்ள நீ அவசரப்படக்கூடாது. அப்படின்ற 2வது தாயை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அன்னைக்கு ஆண்டவர் ஸ்திரீயேன்னு சொல்லலைன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்கள கூட தெய்வமா எல்லா திருச்சபைகளும் மனத ஆரம்பிச்சுருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன பண்றது கிடையாது. இயேசுவை தவிர யோசேப்பையோ மரியாதையோ தெய்வமாக வழிபடுவது கிடையாது. கண்களை சொல்லுங்க. சரி, சம்பவத்துக்குள்ள வசனத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். இப்ப இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த காலம் ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு இல்லையா? அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வார்த்தை படிங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இதுதான் போட்டுக்கிறதுல தீர்ந்ததாக சொல்லவில்லை. அந்த ஆவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. குறைவுபட்டிருக்குது, ஆனா திராட்சை ரசம்
தீரலை அப்படின்னா அந்த கொஞ்சம் திராட்சை ரசம் இருக்குது, அது தகுந்த ஆளுநர் இருக்கிறாங்க. ஆகவே இப்ப என்ன பண்றாரு, அது தீர வேண்டிய கட்டம் வரும்போது, கரெக்டா அந்த டைம் வரும்போது அதுதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ஆண்டவர். இப்ப என்ன பண்றாரு, வெளியில் இருக்கிற கற்சாணிகளை வெளியே உள்ள வர வைத்து அதை சுத்தம் பண்ணி அந்த கற்சாணிகளை அந்த பாத்திரத்தில் என்ன பண்றாரு, தண்ணியை ஊற்றி நிரப்புகள். கைதிக்கிறாங்க சொல்லுங்க. ஏழாம் வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நிறைய நிரப்பினார் அந்த பாத்திரம் நிரம்பி வழி அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நிரப்பிட்டாங்க. டீ காஃபி போடுறவங்களோட பாத்திரத்துல ஃபுல்லா பால் கொதிக்க வச்சா என்ன பண்ண முடியாது, கொதிக்க வச்சு டீ காஃபி போட முடியுமா, போட முடியாது. போட என்ன ஆகும், முதல்ல கொதி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாத்திரம் ஃபுல்லா என்ன செய்யக்கூடாது, பாலை கூடாது. அப்படி வச்சு கொதி, அப்போ கொதி வந்தவரை எல்லாம் என்ன செஞ்சிடும், பாத்திரத்துக்கு அப்போ ஒரு திட்டம் கொஞ்சம் குறைச்சி என்ன செஞ்சிருவாங்க, பால் கொதி வச்சு டீ வேணும்னா டீ, காஃபி வேணும்னா காஃபி அப்படி போட்டு கொதிக்க வைப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காதபடிக்கு என்ன பண்ணினான், பாத்திரத்துல ஃபுல்லா நினைச்சுட்டான். சொல்லுங்களேன். 7ஆம் வசனத்துல பாத்திரம் நிரப்பப்பட்டது. 9ஆம் வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திராட்சரசம் தண்ணீர் திராட்சரசமாக மாறி போடுது. கைதிகள் சொல்லுங்க. 7ஆம் வசனத்துக்குள்ளும் 9ஆம் வசனத்துக்கும் இடையே 8ஆம் வசனம் இருக்குது. அங்கதான் சம்பவம் நடந்தது. தண்ணீர் என்னவா மாறி இருக்கு, திராட்சரசமா மாறிடுச்சு. அதில் கட்டி ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். இடையில சரி கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வேலையை தெரிந்து கொள்வது எப்படி, யார் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க, ஆண்டோடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில தேவனுடைய வேலை எப்போ, என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்ப செய்ய போறாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேருக்கு கை தூக்கி பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வேலையை எப்போ உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்களும் நல்லா செய்ய வேண்டியது தெரியுமா, இந்த பாத்திரம் நிரப்பப்படும். சொல்லுங்க, நம்ம பாத்திரம் என்ன செய்யப்படணும், நிரப்பப்படும். நாம நிரப்பப்படாததுனால்தான் தேவனுடைய வேலையை நம்ம என்ன செய்யல, அறியாம இருக்கிறோம். கர்த்தர் நம்ம நேரத்தில் பேசுறது நமக்கு அநேக நேரம் நமக்கு அறிந்து கொள்ள முடியல. பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் தான் பேசுறாரு என்பதை நம்மளால என்ன பண்ண முடியல, அறிஞ்சிக்க முடியல. பழைய பாட்டுல கர்த்தர் சாமுவேலோட பேசுறாரா, பிள்ளையாண்டான இருந்தானா, அவன் என்ன பண்றான், படுத்துட்டு இருக்கும் போது கர்த்தர் அவரோட பேசுறாரு. சாமுவேலே அவர்கிட்ட என்ன செய்யலாம், ஓடி ஊழியக்காரருக்கு போறான். தூங்கிங்களா, அவர் என்ன பண்றாரு, போய் படுத்துப்பா, போய் படுத்துக்கலாம். 2வது முறை சவுண்ட் கேட்குது, சாமுவேலே, மறுபடியும் ஓடுறான் ஊழியக்காரர்கிட்ட. கூப்பிட்டீங்களா, அவர் என்ன பண்றாரு, இல்லப்பா அவர் படுத்துக்காரு. இப்படி 3 முறை நடக்குது, 2 முறை நடக்குது. 3வது முறை சாப்பிட்டு ஓடுறான். 3வது முறையும் ஓடுறான் ஊழியக்காரர்கிட்ட. அவன் நல்லா கேட்குது, பரவாயில்ல, சவுண்ட் நல்லா கேட்குது. அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்றா தெரியுமா, இந்த முறை சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லும்படியே கேட்கிறேன். கைதிகள் சொல்லுங்க. ஊழியக்காரர்கிட்ட கரெக்டாக புரியுது பேசுறது கர்த்தர். ஆனா பிள்ளையாண்டாருக்கு புரியல. இன்னைக்கு நாம ஆவிக்குரிய வாழ்க்கை எடுக்கிறோம், பிள்ளையாண்டாவே இன்னும் வளரல. அதனால கர்த்தர் பேசுறத நம்மளால என்ன பண்ண முடியல, நிலையிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அப்ப நமக்கு என்ன வேணும், என்ன வேணும், நிரப்பப்படுகிற அனுபவம் அல்லது வளர்ச்சி நமக்கு வேணும். அப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி இல்லாத அல்லது நிரப்பப்படாத இருக்கும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது. அவர் ஏற்கனவே ஒரு பேசியிருக்கிறாரு, ஆனா நம்மளால ஆண்டவர் நம்மோட பேசுறாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல கர்த்தருக்கு சொந்தம். அங்க மரியாதை பேசுற என்ன மரியாதை, மரியாதை உயிர்த்தது போது மகதில நான் மரியாதை கல்லறைக்கு போறாங்க இல்லையா, அந்த மகதில நான் மரியாதை போகும்போது ஸ்திரியே யாரை தேடுகிறாய், கைதிகள் அலையிலே சொல்லுங்க. யாரை தேடுகிறாய் என்று சொன்னதுமே அங்க மகதில மரியாதை என்ன பண்ண முடியல, பேசுறது கர்த்தர் இருப்பது என்ன பண்ண முடியல, விளைவிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல.
ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் போது பேசின சத்தத்துக்கும் மரித்து உயிர் திறந்த பின்பு பேசின சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னு புரியுதா? நாம் மரித்து உயிர் திறந்த பின்பு நம்முடைய சாயல் மாறிடும். இப்ப இருக்கிற சாயல் கிடையாது யாருக்குமே. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப இருக்கிற முகத்தோற்றம் ரூபம் அப்ப இருக்காது. படம் முதல் கொண்டு எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. அதான் தேவ சாயல். இப்ப நம்ம இருக்கிறது என்ன சாயல்? மனுஷ சாயல். அவன் மாம்சீக வாழ்க்கையில் இருக்கிற வரையிலும் தேவனுடைய வேலையை உணர்ந்த பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நான் என்ன செய்யப்படணும்? நிறைய நிரப்பப்படணும். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லலாம். இப்ப மகதலேனா மரியாதைக்கு புரிய வைக்கிறது யாரும் இல்லை. பழைய பாட்ட சாமிகளுக்கு புரிய வைக்கிறது யாரு இருந்தா? ஊழியர் இருந்தாரு. இப்ப மகதலேனா மரியாதைக்கு புரிய வைக்கிறதுக்கு கூப்பிடுறது கர்த்தர் தெரியலையே. ஸ்திரியே என்ன அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. கூப்பிட்டது வேற தோட்டக்காரன் நினைச்சிட்டு தோட்டக்காரன் கூப்பிடுறாரு நினைச்சுக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ரெண்டாவதா கர்த்தர் என்ன பண்றாரு? இப்போ மரியாதை கைதுகிறாங்க சொல்லுங்க. அப்பதான் மரியாதைக்கு புரியுது இந்த தோரணை யாரு. போதகர் தான் இப்படி என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவாரு. அவருடைய அந்த குரல்ல அன்பு, பாசம், கனிவு, அமைதி இதெல்லாம் அடங்கி இருக்கிற அந்த தோரணை என்ன பண்ணிட்டாங்க? மரியாதை கண்டுபிடிச்சுட்டு நபி கைது சொல்லுங்க. ஒரு நேரம் தான் புரிஞ்சுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினா இருக்கிறார் சிஸ்டர். ஆனா நம்மளால தான் பண்ணிக்க முடியல, அதை புரிஞ்சுக்க முடியல. நீங்களும் நானும் விளைவிக்கணும்னா புரிந்து கொள்ளணும்னா கர்த்தருடைய வேலை எப்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன வார்த்தையில தண்ணியை பாத்திரத்தை என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கைது சொல்லுங்க. இன்னைக்கு நான் 3 விஷயத்துல நாம் நிரப்பப்படணும். ஃபர்ஸ்ட் ஒன் எதில் நிரப்பப்படணும் தெரியுமா? வசனத்துல நிரப்பப்படணும். நம்முடைய இறுதி எதுல நிரப்பப்படணும்? தேவ வசனத்தினால என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் 2 வரி அந்த படம் பண்ணாங்க. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா. 5 வரி வசனம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. எத்தனை வரி இருந்தா கூட போதும். 2 வரி இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தரை மேற்பரா இருக்கிறார்னா குழந்தைகளுக்கு படிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவருக்கு விருப்பப்படாது. அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையினால நிரப்பப்படணும். ஆண்டவர் அறிவியை சொல்ல எதுக்கு அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பப்படணும்னா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது தரிசனம் யாருக்கு? மகதலேனா மரியாதை. ரெண்டாவது எம்மாவுக்கு போற சீசர் என்ன பண்றாங்க? அவர் கூட போறாங்க. அனுப்பிடுறது சீசரோடு இயேசு போறாரு. ஆனா அவர் தான் அந்த சீசருக்கு வெளிப்படுத்தல. வழி போக்குற போற என்ன பண்ணிட்டு சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, எங்க போறீங்க? யார பார்க்க போறீங்கன்னா சீசர்ல சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? ரசனா இயேசுல அவர்கிட்டயே அவரை பத்தி சொல்றாங்க. தெரியல. அதுதான் உயிர் தெரிந்த சாயல இயேசு இருக்கிறார். அதனாலதான் மகதலேனா மரியாதைக்கு தெரியல. முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இயேசு அவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும் போது பொழுது சாயும் போது என்ன பண்ணாரு? சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது சீசர் என்ன பண்ணாங்க? அவரை வருந்தி கூப்பிட்டுக்கிறாங்க. அங்கதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. அவர் இம்மட்டமா பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? சொல்லுங்க. அப்ப அவருடைய வார்த்தை கேட்கும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? அந்த நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்ட இருதயம் என்ன செய்கிறது? கொழுந்து விட்டு எரிக்கிறது. அவருடைய அறிவை சொல்லுங்களேன். தான் சொல்றாங்க. அவருடைய வார்த்தை கேட்கும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிக்கிறது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் இருதயத்தை எதனால நீ நிரப்பணும்? சொல்லுங்க, எதனால நிரப்பணும்? ஆனா நம்ம எதனால நிரப்பிடுறோம்? கவலை, ரசனம், முறுமுறுப்பு, அவிசுவாசம், நடக்கணும் நடக்காதோ, பயம், இந்த நோயும் தெரியல, டெஸ்ட் கொடுத்துருக்கோம், இந்த ரிப்போர்ட் வரும்போது தெரியல, பரீட்சையில பாஸ் ஆகனா மாட்டேனா, இன்டர்வியூல செலக்ஷன் ஆகனா மாட்டேனா, லோன் சாங்ஷன் ஆகுமா ஆகாது. இப்படிதான் நம்ம உலக கவலையினால என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த காலநிலையில நாம் நிரப்பப்படணும். எதுல நிரப்பப்படணும்? வேத வசனத்தினால நிரப்பப்படணும். செகண்ட் ஒன்,
இரண்டாவது நம்ம எதுல நிரப்பப்படணும்னா அன்பின் தேவ ஜனமே ஜெபத்தில் நம்ம நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஜெப ஆவியில நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். கைதூக்கிகள் அருகே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா படிக்கணும். போன வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேதுரு கொடுத்த ஒரு செய்தி கொடுத்தேன். அது என்ன தெரியுமா கொடுத்தேன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாமே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு நமக்கு கண்ணுக்கு தெரியல. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் போன வெளிக்கிழமை செய்தி. அது ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். ஆண்டவர் பேருடைய படங்களை ஏறி ஆழத்துல தள்ளி போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி பேர் என்ன பண்றாரு? நான் முழுதும் பிரயாசப்பட்டாங்களே உங்களுடைய வார்த்தைப்படி என்ன பண்ற? வலையை கொண்டு போற, ஆழத்துல தள்ளிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆழத்துல தள்ளி போட்டு வலையை போட்ட. இது பகல் நேரம். பொதுவாக மீனவர்கள் வலையை போடக்கூடிய அதிகப்படியா போடக்கூடிய நேரம் இருந்தா ராத்திரி நேரம். ராத்திரில போய் வலையை போடுவாங்க. விடிய காலையில என்ன செய்வாங்க? அந்த வலையை எடுத்துட்டு வருவாங்க. அதுல மீன் அகப்படும். இதுதான் அவங்களுடைய தொழில். ஆனா இங்க பேதுரு அப்படி விடிகால வலையை அலசிட்டு இருக்கிறார். வறுமை. பேதுரு படகுல தரித்திரம். பேதுரு படகுல இல்ல, வருமானம் இல்ல, மீன் இல்லை, அகப்படல இல்லை இருக்கிற நிலைமை தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட படகுல ஏசி ஏறினார். கைதிகள் அருகே சொல்லுங்க. சொன்ன வார்த்தை நேரு படகு ஆழத்துல தள்ளிட்டு போகும். பகல் நேரம். பகல் நேரம்னா அந்த மாதிரி மீன்லாம் கிடைக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு கர்த்தருடைய வார்த்தைப்படி வலையை போட்டான். வலை இழுக்க முடியாத அங்க என்ன பண்ணான்? நண்பர்களுக்கு கை காட்டினான், சைடு காட்டினான், வாங்க நீங்களும் வாங்க. அவங்க நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க? வலையை போட்ட. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வலையை கிழியத்தக்கதாக. அல்லேலூயா. இந்த வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் காரணம் தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேதுரு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆழத்தில் தள்ளிட்டு போங்க. உன் ஜபம் எங்க இருக்குது? மேலோட்டமா இருக்குது. இன்னும் நீ ஜபத்துல என்ன செய்யல? இன்னும் டீப்பா வரல. இன்னும் கர்த்தருக்குள்ள நீ என்ன செய்யல? ஆழமா வரல. எப்படி இருக்கிற? ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி மாதிரி இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள்லாம் கைது வேலையை சொல்லி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி என்ன தெரியுமா? சண்டே டு சண்டே அன்னைக்கு மட்டும் தான் பைபிள் தூக்கும். மற்ற நாள்ல பைபிள் எங்க இருக்குதுன்னு தெரியாது. பைபிளுக்கும் அது ஆத்மாவுக்கும் தூரம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பைபிள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். மற்ற நாள்ல பைபிள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற எந்த கூட்டங்களும் ஜபங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? பங்கு பெற மாட்டாங்க. வந்தோம் போனோன்னு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு பேருக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சர்ச்சுக்கு போறேன் அவ்வளவுதான். அன்னையான கருத்துடைய ஜனமே, பெருநாள் வேலையில நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆழத்துல ஒரு ஜபமா இன்னும் கர்த்தருக்குள்ள ஆழத்துல இல்லை. அதனாலதான் இவங்களால என்ன பண்ண முடியல? தேவனுடைய வேலையை இவங்களால தெரிந்து கொள்ள முடியல. ஃபர்ஸ்ட் ஒன்றாவது தேவனுடைய வார்த்தையினால் நீங்க என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ரெண்டாவது ஜபத்துல நிரப்பப்படணும். மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுவாங்க. எதுல நிரப்பப்படணும்? நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்துல. கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல திருச்சபை யாரும் எப்படி இருக்குதுன்னா ஒரு மெலிந்த நிலைமையில் இருக்குது. தோல்கால அபிஷேகம் இல்லை. ஆரம்ப நாட்கள் அபிஷேக நிறைவு இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்ல, காணப்படல. அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல? தேவனுடைய வேலையை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. தேவனுடைய கால திட்டத்தை அவங்களால அறிந்து கொள்ள முடியல. தேவன் அதை விரும்புகிறார். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு அடைப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அறியப்படாத ரகசியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. அப்ப என் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுதான் விரும்புறேன். ஆனா என்னுடைய வேலை நீ என்ன பண்ணல? அறிந்து கொள்வதற்கு இந்த 3 திட்டங்கள் உண்டே இல்லை. முதலாவது வசனத்தினால நீ நிரப்பப்படணும். இரண்டாவது ஜபத்துல நீ நிரப்பப்படணும்.
மூணாவது பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். நிறைவான பரிசுத்தாவி வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் வெளியே வந்து ஒழிந்து போகும். இன்னைக்கு வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்குது. பரிசுத்த குறைவு, தேவனை துக்கப்படுத்துகிற குறைவு, விசுவாச குறைவு, உபவாச குறைவு, ஆராதனை போற குறைவு, ஆண்டவரோடு கொடுக்கிற அந்நிய குறைவு, ஆண்டவரோடு கொடுக்கிற ஐக்கிய குறைவு. இந்த குறைவுகள் உன்னை கர்த்தரிடத்தில் செய்யப்பட்டது அவருடைய வேலையை அல்லது அவருடைய திட்டத்தை உன்னை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அதை தடை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பரிசுத்தாவிகள் நமக்கு வேண்டும். அது ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பாட்டில் காலியா இருக்கிற பாட்டில் பாட்டில் ஒரு கால்வாசி தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில டஸ்ட் எல்லாம் தூசு தும்பெல்லாம் இருக்குது. இப்ப இந்த தூசு தும்பெல்லாம் எப்ப வெளியே வரணும்? என்ன பண்ணா வெளியே வரும்? கால்வாசி தண்ணிய ஃபுல்லா நிரப்பினா அப்ப கூட பார்த்துதான் இருக்கும். அது நிரம்பி வலியணும். அல்லேலூயா. நிரம்பி வலிகிற அனுபவத்துக்கு வந்தாதான் என்னன்னா உள்ள இருக்கிற தூசு துப்பு குப்பை பூலம் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உள்ளிருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீ நிரப்பப்படுகிற அனுபவத்துக்கு வரும்போதுதான் உன் வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிற இருள் குறைகள் எல்லாம் அப்படியே மேல வந்து வெளியே வந்து பேசி சொல்லுங்க. பேசிட்டீங்களா? ஆண்டவர் சொல்ல வார்த்தை அந்த பாத்திரத்தை நிரப்புங்கள். நிரப்பப்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பாத்திரம் என்ன செய்யப்படுகிறது? பந்திக்காரனுக்கு பயன்படுகிறது, பிரயோஜனப்படுகிறது. காலங்களில கர்த்தருடைய பிள்ளைகளை தாராள நீங்களும் நானும் தேவனுடைய வேலையை தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வேலையை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? எப்பதான் பிள்ளைகளுக்கு ஒரு வழி தரப்பார், எப்பதான் என் பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் கிடைக்கும், வேலை இல்லையே, எங்க போனாலும் வேலை இல்லைன்றாங்களே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றோம், என் வியாதி குணப்பட்ட பாடு இல்லையே, என் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையே, என் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லையே, நான் இன்னும் எவ்வளவு கஷ்டப்படணும், இன்னும் நான் எவ்வளவு உபத்திரப்படணும், இன்னும் நான் எவ்வளவு பாடுபடணும், இன்னும் எவ்வளவு நான் பிரச்சனைகளை நான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு நிறைய வாழ்க்கையில நான் வாழணும். இப்படிதான் நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டே இருக்கிறமே தவிர தேவனுடைய வேலையை நீங்கள் நான் அறிந்து கொள்ளணும். அந்த நிறைய பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்ம நிரப்பப்படுவோம். தேவனுடைய வேலையும் தேவ சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் எழுதிருப்போமா? எல்லாரும் எழுதினேன். Thank you.
தரிசன பார்க்கிற அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போன அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுகள் எல்லாரும் அந்நிய பாஷையில் கைப்பற்ற அக்கினி இறங்கி வருகிறது. பலிபடத்தில் அக்கினி இறங்குகிறது போல எல்லாவின் நாட்களில் வாழ திறக்கப்பட்டு அக்கினி இறங்குகிறது போல கர்த்தர் அக்கினியை போடுகிறார். இப்பொழுது அக்கினி வாழ திறக்கப்பட்டு தேவ அக்கினி கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார். அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கிறார். பெற்றுகள் அக்கினி அபிஷேகம் கர்த்தர் வானத்தை திறந்து அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஊற்றுதப்பா அக்கினி வல்லமை அபிஷேகம் ஊற்றுதப்பா ஒவ்வொரு கர்த்தருடைய கடவுளை சொல்லுங்கள். இதோ கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் உச்ச தலைமுறை உள்ள தலைமுறை பார்க்கிற நிலைமை வழிமுறை கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் வேலையில் கூட சுவாமி நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் வேலையில் கூட சுவாமி அன்றுவரே உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு ஆராதனையில் உங்களுடைய வேலை குறித்த செய்தி நாங்கள் அன்றுவரே ஸ்தோத்திரம் கேட்க முடியாத உதவி செய்கிறேன். கர்த்தருடைய வேலையை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தப்பா.
எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வேலை எப்ப நிறைவேறும், எப்படி நிறைவேறும், அதுக்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்படணும். கர்த்தருடைய வேலை நாங்கள் அறியாது இருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ளும்படி வசனத்தின் மூலமாக எங்கள் கண்களை கர்த்தர் திறந்ததற்காக சொல்றது. கேட்ட வார்த்தையின்படியாக நடக்க ஜீவிக்க வாழப்படைத்தார். அந்த ஒரு வேறுமே சும்மா போகாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமான நன்மையினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். தொடர்ந்து கர்த்தர் கைவினை பண்ணுகிறார். பெரிய காரியங்களை செய்யும் காலத்தில் எளிமையாக பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். காலத்தில் மகிமையெல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீன்பரட்சிகரமாகிய இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டு. முன்னரே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.